ஜாகிர் நாயக் வந்திருக்காரு. வந்தோடனே உலகம் அமைதி பெறுவதற்கு என்ன ஒரு வழின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே வழியில் பதில் சொல்லி, ஒரே வழி தான், சிம்பிள், ஒன் லைன். எல்லாரும் வந்து முஸ்லீமா மாறணும். பகுத்தறிவு கிறிஸ்துமஸ் கொண்டாட பார்க்கலாம். பகுத்தறிவு பக்ரீத், பகுத்தறிவு ரம்ஜான். கற்பில் சிறந்தது கதீஜாவா கன்னிமேரியா? கருவறை வரை சென்று சமூக நீதி நிலைநாட்டுவோம். ஏண்டா கருவறையில போய் நிலைநாட்டுவீங்களா? ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல வந்து சேர்ல உட்காரத்துக்கு உங்களால சமூக நிலைநாட்ட முடியாது. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சனாதனத்தை வேறறுப்பேன் என்று சொன்னா அது பகைமை உணர்ச்சி ஏற்படுத்தாது, உறவை ஏற்படுத்துமா? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஆந்திரா வெர்சஸ் தமிழ்நாடாக சித்தரிக்கப்படும் சனாதன ஒழிப்பு அவதூறு. பழங்குடியின ஊராட்சி தலைவிக்கு அவமரியாதை. டாக்டர் ராமதாஸ் அரசுக்கு எச்சரிக்கை. வடபழனியில் பகுத்தறிவு நவராத்திரி தடுத்து நிறுத்த இந்து முன்னணி புகார். உத்தரப்பிரதேசத்தில் வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்து யதி நரசிங்க சரஸ்வதி சுவாமியை கொலை செய்யும் நோக்கோடு திரண்ட முஸ்லிம்கள். சத்தீஸ்கர் தெற்கு பஸ்தரில் 28 மாவோயிஸ்ட்கள் என்கவுண்டரில் பலி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். சார், உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் 2, 2023 முற்போக்கு கலை மற்றும் எழுத்தாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்றைய அமைச்சர், இன்றைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்க வேண்டும், அது வந்து டெங்கு மலேரியா போல அதை ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு பேசினார். அதை எடுத்து இந்தியா முழுக்க பெரிய சர்ச்சையானது. பிரதமர் முதற்கொண்டு அது சம்பந்தமாக கருத்துக்கள்லாம் சொன்னாங்கங்கிறது தெரியும். ஒரு சில மாநிலங்களிலே அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள், குறிப்பாக கர்நாடகாவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கோர்ட்டுக்கு கூட சமீபத்தில் தான் கூட போயிட்டு வந்தார். இந்த நிலையில் திருப்பதியில் லட்டு அது சம்பந்தமாக சர்ச்சை, அதில் வந்து அனிமல் ஃபேட் எல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சையானது. அதில் ஒரு தவறு நடந்து விட்டது. அந்த தவறுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தமாக வந்து நான் நடைப்பயணம் மேற்கொண்டு அந்த பாலாஜியை தரிசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து நடந்தே இந்த திருப்பதிக்கு போனார். அந்த தரிசனம்லாம் முடிச்சுட்டு அவர் மிக முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில் பேசினார். இந்த திருப்பதியில் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆளும் இந்த அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்கும். இப்போ உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டில் எஸ்ஐடி ஒன்று அமைச்சிருக்காங்க, அதில் சிபிஐ எல்லாம் கூட இருந்து அது சம்மந்தமாக நாட் ஓன்லி லட்டு, அந்த தேவஸ்தானத்தில் வேறு என்னென்ன முறைகேடுகள் இருக்கோ அதெல்லாம் களைவதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த இந்து சனாதன தர்மத்தின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் சொல்கிறப்போ மட்டும் அவர் தமிழ்லேயே சொல்கிறார். ஏன்னா திருப்பதிங்கிறதுனால பல டிவோட்டிஸ் தமிழ்நாட்டிலேருந்தும் பக்தர்கள் போயிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒழிஞ்சு போயிருக்காங்க. அதனால் மீண்டும் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஒழிவீர்களே தவிர சனாதனம் என்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பல ஊடகங்கள், குறிப்பாக தமிழக ஊடகங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை சொன்னது ஏதோ ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஏதோ ஒரு சித்தாந்த போர் நடக்கிறது மாதிரி ஊடகங்களில் பெருசுப்படுத்தினோடனே இன்னும் சில பேர் வந்து பவன் கல்யாண் மீது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் மதுரையில் கூட வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒன்றும் தவறாக சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை சனாதனம். சனாதனம் என்று சொன்னால் என்றும் நீடித்து நிலைக்கக்கூடியது என்று அர்த்தம். ஒரு கோட்பாடோ ஒரு கருத்தோ என்றுமே நீடித்து நிலைக்கக்கூடியதாக இருக்குமேயானால் எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய கருத்தை அப்படி இருக்க முடியும். இப்ப திருக்குறளை பத்தி பேசுறாங்க.
திருக்குறள் எழுதப்பட்ட காலத்திலே பல ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு அந்த நூல் பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு திருக்குறள் நம்ம போற்றி பாராட்டுறோம். ஏனென்று சொன்னால் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான கருத்துக்கள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல சனாதனம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் நித்திய நூத்தனம், எப்போதும் புதுப்பித்து கொள்ளக்கூடியது, தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது, நிரந்தரமாக இருக்கக்கூடிய என்றது அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை எதிர்த்து யாருமே இருக்க முடியாது. மனிதர்கள் வரலாம் போகலாம். இன்னைக்கு ஒருத்தர் துணை முதல்வராகவோ இல்லை அமைச்சராகவோ, நேற்றுக்கு ஒரு விளையாட்டுடைய அமைச்சராகவோ இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அது கூட இல்லாம கூட இருக்கலாம். நாளைக்கு வேற பொறுப்பு வரலாம். ஆனால் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவருக்கு முன்பும் சரி, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு அப்போது சனாதனம் இருக்க போகிறது. ஆகவே அவர் சொன்னது சரி. பிராடர் சென்ஸ்ல நான் சொல்றேன். இப்ப இவர் என்ன கேஸ் கொடுத்திருக்காருன்னா, பகைமை உணர்ச்சியை வளர்ப்பதற்கு நோக்கத்தோட இவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு பவன் கல்யாண் அவர்கள். இதுதான் அவர் கொடுத்த அந்த குற்றச்சாட்டு மதுரை போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? ஆமா. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சனாதனத்தை வேறறுப்பேன் என்று சொன்னா அது பகைமை உணர்ச்சி ஏற்படுத்தாது, உறவை ஏற்படுத்துமா? இந்த மாதிரி சொல்லப்பா தப்பு அப்படின்னு சொன்னோம்னா பகைமை உணர்ச்சி ஏற்படுத்தணும். இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. நம்ம இவர் கோர்ட்ல ஏதாவது கேஸ் போட போறாங்களா தெரியாது, பவன் கல்யாண் மேல எடுப்பாங்களா, போலீஸ் ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது தெரியாது. அப்படி செய்யுமேயானால் முதல் எஃப்ஐஆர் இப்படி பேச காரணமாக உதயநிதி ஸ்டாலின் மேல் போடப்பட்டு 2வது தான் பவன் கல்யாண் மேல போடப்படணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது சொல்லும்போது இப்ப இவங்க என்ன ஒரு லாஜிக் சொல்றாங்கன்னா, சனாதன எதிர்ப்பு என்பது தமிழகத்தின் அடையாளம் இப்படிலாம் புட்ட பண்றாங்க. ஆசிப் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி மக்கள் சனாதனத்தை எதிர்க்கிறார்கள், அவர்கள் சார்பாக நான் எதிர்க்கிறேன், இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. முதல்ல துர்கா ஸ்டாலின் அம்மையாரை கோயிலுக்கு போகாம தடுக்க முடியுமா? தமிழகத்தின் அடையாளம் சனாதன எதிர்ப்புனா முதல்ல அந்த மாதிரி இருக்க சொல்லுங்களேன். ஏற்கனவே திமுக இருந்தவர் இப்பொழுது எந்த கட்சியிலையும் சேராம இருக்காரு. ஏற்கனவே வைகோட்டை பல வருடங்களாக இருந்தவர் KS ராதாகிருஷ்ணன்கிறவர். அவருடைய ட்விட்டர் தளத்தில் போட்டாரு, இவங்க முதல் நாளே இந்த ஒரு கொலுவை தரிசிக்கிறாங்க, பெரிய ஒரு கொலு, அது வடபழனியில் எங்கே கோயில் நினைக்கிறேன். துர்கா ஸ்டாலின் இருந்தாலே டிஃபால்ட்டாக அங்கே அவங்களுக்காக இவர் இருக்கணும், சேகர் பாபு இருக்கணும், அறநிலையத்துறை அமைச்சர், அவரும் இன்னும் பார்க்குறாங்க. சொல்கிறாரு, சனாதன தர்மத்தை வேறு இருப்பது எப்படி என்று யோசித்து கொண்டு துர்கா ஸ்டாலின் நிற்கிறார் அப்படிங்கிறது மாதிரி கிண்டலாக அவர் போட்டிருந்தார். ஆமாம், அதனால் நீங்கள் இந்த சம்பவம் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. காஞ்சி பரமாச்சாரியால் அவர்கள் அவருடைய காலத்தில் ஒருத்தர் இதே போல கேள்வி கேட்குறாங்க. பல சில்வண்டுகள் காஞ்சிபுரத்தில் இந்த தீக்கா கூட்டங்கள்லாம் அப்பப்போ கத்திட்டு போகும், இந்த மாதிரி எல்லாம் கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அசைத்து பார்க்கிறார்கள் சனாதனத்தை அப்படின்னா கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு கதை இன்னைக்கு தெய்வத்தின் குரல் இருக்கு, போய் யாரும் எடுத்து படித்து பார்க்கலாம். அந்த பரமாச்சாரியால் சொன்ன அந்த உதாரணம் அன்றைக்கு அந்த உதாரணத்துக்கும் பொருந்தும், இன்றைய சனாதன எதிர்ப்பு உதாரணத்துக்கும் பொருத்தமாக எல்லாம் ஒரே உதாரணம் தான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பனைமரம் ஒன்று இருக்கும். அந்த பனைமரம் பனைமரத்துக்கு மேல ஓணான் கொடி என்று ஒன்று கொடி, அந்த ஓணான் கொடி மழை காலத்துல முளைச்சு அந்த பனைமரத்தை விட உயரமா வளர்ந்து மேல உயரத்துல நிற்குமா. நின்றுட்டு பனைமரத்தை பார்த்து கேட்குமா, பனைமரமே நீ எத்தனை வருஷமா இருக்க? ஏன்னா ஒரு 80 வருஷம் இருக்கேன்னு நினைக்கிறேன், வயசு 80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன பார்த்தியா, 4 நாள் தான் ஆச்சு, நான் உன்னை விட உயரமா வளர்ந்துட்ட பாரு அப்படின்னு அந்த ஓனாக்குடி சொல்லுமா. அப்ப பனைமரம் சொல்லுமா, உன்ன மாதிரி பேசக்கூடிய 80வது ஆளை நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்குமா. இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஆகவே சனாதன தர்மம் என்பது இந்த பனைமரத்தை போல ஆண்டாண்டு காலம் வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு தர்மம். நேற்று முளைத்த காளான் போல எக்காலமிட்டு சிரிக்கக்கூடிய ஓணான் கொடி போன்றவர்கள் தான் சனாதன தர்மத்தை பார்த்து இப்படி சிரித்து கொண்டே அவர்கள் போய்விடுகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லல, பொதுவா சொன்னார். ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தக்கூடியது தான். ஆகவே என்றென்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய சனாதன தர்மம், அதை யாரும் மாற்று கருத்தே இல்லை, அதில் மாற்ற சொல்லவே முடியாது. இதில் பாருங்க, இப்போ நம்ம திமுகவுடைய பவள விழா வந்திருக்கு. அந்த பவள விழாவில் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா,
தமிழகத்திலே 2 ஊதுகுழல்கள் திக திமுக என்பது ஒரு துப்பாக்கியின் 2 குழல்களாக இதுவரைக்கும் இருந்தன. இனிமேல் 3வது குழலாக விசிக இருக்கும். எதுக்காக இருக்கும் தெரியுமா? சனாதனத்தின் எதிர்ப்பு குரலாக அந்த 3 ஊதுகுழல்களும் சேர்ந்து செயல்படும். அப்ப திக திமுக தவிர இதுவும் அதே கேஸ் தான். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆனா அதை குறித்து இன்னொருத்தவங்க பாஜக சேர்ந்த ஒரு பெண்மணி பேசினதை பார்த்தேன். எப்பவுமே துப்பாக்கினா 2 குழல்கள் தான் இருக்கும். 3வது நாள் அப்படின்னா இது டம்மி டம்மி குழல் தான். 3மே டம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. பொம்மை துப்பாக்கியில எத்தனை 3 இருந்தா என்ன, 4 இருந்தா என்ன, குழந்தைக்கு வச்சு விளையாடுற துப்பாக்கி அது, அவ்வளவுதான். அதனால ஆகவே இப்படி சனாதனத்துடைய எதிரிகளாக திகவும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, இவர்கள் எல்லாருமே சனாதனத்தை எதிர்க்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு ஹிந்து மத விரோத ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் உடைய ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாமே இருக்காங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும், தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த சனாதன சர்ச்சையை பற்றி வரும்போது சென்னை ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்தது. சனாதனம் என்பது நிரந்தர கடமைகளின் தொகுப்பு வந்தது இல்லைங்களா? அந்த ஒரு கட்டுரை மாதிரியே தினமலர் பேப்பர் எல்லா பத்திரிகையில வந்திருந்தது. அது அவசியம் எடுத்து படிச்சு பார்க்கணும். சனாதனம் என்றால் என்ன என்பதை பற்றி மிக ஆணித்தரமாக ரத்தின சுருக்கமாக ரொம்ப அற்புதமான கட்டுரையே இருக்கு. எல்லாம் அவசியம் எடுத்து படிச்சு பார்க்கணும். ஆகவே இந்த சனாதன பிரச்சனையை எதிர்கொள்ள தயக்கம் காட்டக்கூடிய காரணத்தால் இந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு வந்தா என்ன பண்றது என்பதற்காக இது ஒரு மொழி பிரச்சனையாக திசை திருப்பதற்காக இப்போ ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களால மீடியா இருக்கு இவங்ககிட்ட. பார் பவன் கல்யாண் அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. தெலுங்கு 2 பேர் தெலுங்குக்காரனை பிடிச்சி அடிப்பாங்க. தெலுங்கு தமிழ் போர் நடக்கிறதா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்துல இப்ப அதிகமாக தெலுங்கு அமைச்சர்கள் தான் இங்கே இருக்காங்க. அதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இதை நேரடியாக எதிர்கொள்ள ஒரு தயக்கம் இருக்கிறது. மொழி பிரச்சனை ஆக்கலாமா என்று ஒரு சின்ன முயற்சி செய்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக சனாதனம் இந்த மண்ணினுடைய ஒரு தன்மை, மண்ணினுடைய மனம்தான் சனாதனம். அதை யாரும் மாற்ற முடியாது. சனாதனம் என்பதுதான் இந்த மண்ணுடைய வாசனையே, மண் வாசனை சனாதனம் தான். அதனால இவர்கள் சொல்வது போல சனாதன எதிர்ப்பு என்பது வேண்டுமானால் அந்த ஈவே ராமசாமி காலத்துல இருந்து வேணா அவங்களா சொல்லிட்டு இருக்கலாம். இன்னும் அந்த காலத்திலே கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து பார்க்கட்டும். மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். காலம் மாறிவிட்டது, மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை திக திமுக இந்த 3 குழல் துப்பாக்கிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே ஒரு சிலருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கக்கூடியதா இருக்கும். அப்படி ஒரு தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவருடைய சில கருத்துக்கள்ல நமக்கு வேறுபாடு இருந்தால் கூட, ஆனால் அவருடைய ப்ரெஸ் மீட்டோ இல்லை ப்ரெஸ் நோட்டோ ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தலைவர் யாருன்னா டாக்டர் ராமதாஸ். அவர் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். என்னென்னா, விழுப்புரம் மாவட்டம் ஆனங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி, அந்த ஊராட்சியுடைய தலைவி பெயர் சங்கீதா. அவங்க இருளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. அந்த ஊராட்சி தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க அந்த நாற்காலியில நிம்மதியாக உட்கார முடியல. அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளில் கூட கையெழுத்து போட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு முழு முதற் காரணம் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் தான். நான் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். அந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு தேவையான உரிய மரியாதை கொடுத்து அவங்கள அங்கே நாற்காலியில் உட்கார வச்சு அந்த கோப்புகளை எல்லாம் சைன் பண்ண வைக்கணும். அப்படி அவர் செய்யாத பட்சத்திலே நானே நேரடியாக சங்கீதாவை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் அந்த நாற்காலியில் உட்கார வச்சு கோப்புகளிலே கையெழுத்து போட வைப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஒரு பக்கம் சமூக நீதி அப்படின்லாம் இவங்க உருட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் அந்த பட்டியல் சமுதாயத்திற்கு எதிராக பல அநீதிகள் நடந்துகிட்டு இருக்கு. ராமதாஸுடைய இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறது? உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹேட்ஸ் ஆப் டு ராமதாஸ் ஜி, டாக்டர் ராமதாஸ். போன செய்தியெல்லாம் பார்த்தோம், 3 குழல் துப்பாக்கி என்று சொன்னார்கள். இது சமூக நீதிக்கு இவங்க தான் தமிழ்நாட்டிலே அத்தாரிட்டி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கருவறை வரை சென்று சமூக நீதி நிலைநாட்டுவோம். ஏண்டா கருவறையில போய் நிலைநாட்டுவீங்களா? ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல சேர்ல உட்காரத்துக்கு உங்களால சமூக நீதி நிலைநாட்ட முடியாதான்? என்ன சமூக நீதி நீங்க பேசுறீங்க?
இதுதான் அவங்களுடைய போலித்தனமான ஒரு வேஷம். கோயில்களிலே சமூக நீதியை நிலைநாட்டுவர்கள் கோப்புகளில் சைன் பண்ண கோப்புகளில் நிலைநாட்ட முடியாது. அதனால எங்கேயுமே அவங்க நிலைநாட்ட போறதில்லை. அது தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப பாருங்க, இந்த 3 குழல் துப்பாக்கி இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் சமூக நீதிக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து எல்லாருக்கும் உங்க ஒடுக்கப்பட்ட, பிதுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நாங்க தான் குரல் கொடுப்போம். இப்ப உண்மையிலே குரல் கொடுத்தது யாருன்னா, நீங்க ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்ப குரல் கொடுத்திருக்காரு. நீங்க பிதுக்கப்பட்டு தான் இருக்கான், நீங்க என்ன பேசுனீங்க? 3வது குரல் துப்பாக்கி. இந்த ஜெய் பீம்னு ஒரு படம் காட்டினாங்க. அதுலேயும் அந்த இருளர் சமுதாய பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் இப்பொழுது ராமதாஸ் எந்த சமுதாயத்திலிருந்து குரல் கொடுத்திருக்காரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட், அந்த சாதியை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் தான் குரல் கொடுத்திருக்கிறாருங்கிறது தான் உண்மையான செய்தி. ஆனா அவர்களுக்கு எதிராகத்தான் அந்த படத்துல கட்டமைத்தார்கள்ங்கிறத நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. அதனால இப்ப தமிழ்நாட்டில் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட வேங்கவையல் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? அது கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கம்ப்ளீட் ஆனது கொண்டாடுவாங்க, ஒரு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வேங்கவையில இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அந்த தமிழகத்து வந்து இந்த ஹரிஜன சமுதாயத்துக்காக ஒதுக்கப்பட நிதி வந்து டைவர்ட் பண்ணப்பட்டு இருக்கிறது என்று இந்த சி கமிஷன் வந்து பல முறை வந்து எச்சரிக்கை விட்டாச்சு. அப்ப இவ்வளவுதான் இவங்க காக்கக்கூடிய சமூக நீதி. அதனால தமிழகத்திலே சும்மா வாய் சவடால் நீதி தான் நடந்து கொண்டிருக்கின்றே தவிர உண்மையான சமூக நீதி எங்கேயுமே நடைபெறவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அந்தியூர் செல்வராஜிலிருந்து ஆரம்பித்து பொன்முடியிலிருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து அந்த சமூகத்தை அவமானப்படுத்துகிறார்கள். பாருங்க, நீங்க இந்த ஒரு சம்பவம் அந்த குடியரசு தினத்தன்றோ அல்லது ஆகஸ்ட் 15 அன்றோ குடியேற்ற விடுதலை என்று சொல்லி எத்தனை செய்தி வந்திருக்கிறது. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால இறையன்பு இதுக்காகவே ஒரு ஆர்டர் போட்டார். இந்த முறையாவது அவங்கள வந்து எப்படியாவது கொடியேற்ற விடணும், இல்லாட்டா அந்த மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் போட வேண்டிய, ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்ததுங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த செய்திகளை மட்டும் கூட்டினா 50க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா? 50க்கு மேல ஒரு 50+ இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சமூக நீதி திமுக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில தமிழகத்திலே நிலை பெற்றிருக்கிறது. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால உண்மையிலேயே சமூக நீதிக்காக அந்த சமூக நீதி செயல்படுத்தக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனசங், பாரதிய ஜனதா கட்சி, சனாதனம் இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் சொல்ல வரேன். முதலாக ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங், மனிதர்களுடைய மலத்தை மனிதர்கள் அள்ளக்கூடாது என்ற சட்டத்தை தடையை போட்டது யாருன்னா 1968ஆம் ஆண்டு உடுப்பி முனிசிபாலிட்டியில முதலாக பாரதிய ஜனதா சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் ஷெட்டி அவர் தான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டார். அதன் பிறகு பெரிய அளவில் ஆல் இண்டியா லெவலில் வந்து அது பெரிய பேசு பொருளாகி அப்புறம் நரசிம்மராவ் ஆட்சி காலத்து சட்டமாக வருது ஆல் இண்டியா லெவலில். முன்னோடியாக இருந்தது பாரதிய ஜனசங்கம். ஆகவே சமூக நீதிக்கான ஒரு மாற்றம் செயல் அங்க வந்து இங்கதான் சனாதனத்திலும் தான் பாரதிய ஜனசங்கத்துல தான் பிறந்திருக்கிறது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதை பார்த்தா ஜனசங்கத்தில இருந்த ஷெட்டி அந்த இது பண்ணிருக்காரு. நான் நேரு ஃபேமிலியிலேருந்து நரசிம்மராவ் இவங்களுடைய பாஷையில் சொன்னா அவாள் தான் இந்த ஸ்டெப்பையும் எடுத்திருக்காங்கிறது சேர்த்து பார்க்க வேண்டியது. ஆமாம், அதாவது மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே ஹரிஜனங்கள் ஆலய பிரவேசம் செய்யக்கூடாது என்று ஒரு சூழ்நிலை இருந்த போது அதை எதிர்த்து போர் புரிந்து அதை நிலைநாட்டியவரான வைத்தியநாத ஐயர். இந்த ராமசாமி நாயக்கர்ல ஒன்னும் பண்ணல, சும்மா பெத்த பேர் தான். ஆகவே உண்மையான சமூக நீதியோ சமத்துவமோ இந்த சனாதனத்திலிருந்தே வந்திருக்கிறது. யாரும் இவங்க வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த வனவாசி என்று நாம் சொல்கிறோம், பழங்குடியினர் என்று நீங்க போட்டிருக்கீங்க, அது ஒரு தவறான வார்த்தை பிரயோகம். ஏன்னா வெள்ளக்காரனுடைய இந்த அமெரிக்கன் கண்ட்ரிஸ், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால என்ன பண்றாங்கன்னா அங்க பூர்வகுடிகளாக இருந்த செவிந்தியர்களை அடிச்சு துரத்திடுறாங்க. அதே போல ஆஸ்திரேலியால அப்படிதான் அபோரிஜினல்ஸ் என்று சொல்லுவார்கள். அவங்களாம் மலை மேல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து குடியேறி வந்தவன். நம்ம நாட்டில் இதே போல இந்த காட்டுல இருக்கக்கூடிய வனவாசிகள் எல்லாருமே வந்து அவங்க தான் உண்மையான மண்ணின் மைந்தர்கள். நீங்க நான்லாம் வந்து எங்கேயோ ஈரான்ல இருந்து வந்தோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எங்க இருந்தோம் வந்தான், எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்தோம், ஆப்பிரிக்கால இருந்து கொஞ்சம் பேர் வந்தான், கடைசியா நான் வந்தேன் என்று வெள்ளக்கார ஒரு கட்டுக்கதை, ஒரு மித்து. அப்படி வரும்போதுதான் வந்து இந்த வனவாசிகளை வந்து பழங்குடி, மற்றவங்களாம் புதுக்குடி என்ற அர்த்தத்துல அவன் சொன்னான். ஆகவே பழங்குடி என்ற வார்த்தையை நம்ம தவிர்ப்போம், வனவாசிகள் என்று நாம் சொல்கிறோம், காட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள். ஆகவே எல்லோரும் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள், யாருமே வெளியில வந்தவங்க கிடையாது. இந்த இருளர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு நீதி கிடைக்க வேண்டும்.
டாக்டர் ராமதாஸ் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை பாராட்டுகிறோம். எல்லோரும் டாக்டர் ராமதாஸுக்கு இந்த கருத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சமீப காலமாகவே பார்க்குறோம், ஒவ்வொரு ஆண்டும் இந்துக்களுடைய ஒரு பாரம்பரிய திருவிழா ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை ஒட்டி அதை கிண்டல் செய்வது விதமாகவோ, இல்லை அந்த விழா அர்த்தம் இல்லாமல் இருக்குது, நாம் அர்த்தமுடைய வேறு ஒரு திருவிழாவை இதோடைய ரெப்ளிகாவை நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பிரச்சாரம் போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி அப்படின்னா புகையில்லா தீபாவளி, வெடி இல்லா தீபாவளி அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொன்றா கொண்டாடுறது. அது மாதிரி இந்த முறை நவராத்திரி இப்பொழுது தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நவராத்திரியை பகுத்தறிவு நவராத்திரியாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி வடபழனியில் வடக்கு சிவன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் வச்சு நடத்துகிறாங்க. அந்த அமைப்பு யுனைடெட் அப்படின்னு பேர் தான் யுனைடெட் தவிர அங்கே உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு ஒரு பிரிவினை எண்ணத்தோடு தான் அவங்க நடத்துகிறாங்களோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தலைப்பில் பேசுகிறாங்க. அவங்கள அதுக்காக கெஸ்டெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. மதச்சார்பின்மை கொண்டாடுவோம், இலவச கல்வியை கொண்டாடுவோம், இலவச வீடுகளை கொண்டாடுவோம், விஞ்ஞானத்தை கொண்டாடுவோம், நீர்நிலை மேலாண்மையை கொண்டாடுவோம், இடஒதுக்கீட்டை கொண்டாடுவோம், நீதி கட்டமைப்பை கொண்டாடுவோம், ரேஷன் கடைகளை கொண்டாடுவோம், செல்போன்களை கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த தலைப்பெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் ரொம்ப லாஜிக்காக இருக்குது. இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, அதில் ஒரு சிலர் பேச அழைத்திருக்கிறவர்களுடைய நபர்களுடைய வரலாற்று ப்ரொஃபைலை நம்ம பார்த்தானாலே அவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன எண்ணத்தோடு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சிடும். அதில் ஒன்று இடஒதுக்கீடு கொண்டாடுவோன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒருத்தர் இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த செல்ஃபோன்களை கொண்டாடுவோன்னு அந்த ஸ்ரீவித்யா ஒரு பிராமணிக்கல் ஸ்லாங்கில் ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரு அம்மா யூடியூப்பில் அதிகமாகலாம் பேசி அங்கங்கே பேட்டி கொடுக்கறத பார்க்குறோம். குறிப்பாக நரேந்திர மோடியெல்லாம் மிகவும் அநாகரிகமாக விமர்சனம் பண்ணக்கூடியது. இந்து பழக்க வழக்கங்களையும் கொச்சைப்படுத்துவார். ஆனால் பிராமணிக்கல் ஸ்லாங்லேயே அவர் அது மாதிரி பேசுவாருங்க, அதை பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் வராங்களேன்னு சொல்லிட்டு இவங்க கண்டிப்பாக இந்து கலாச்சாரத்தை நாகரிகத்தையும் கேலி பண்ணுவது போல தான் அந்த நிகழ்ச்சி இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இந்து முன்னணி இந்த 2 பேர் குறிப்பிட்டு இவங்க கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி வடபழனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்து முன்னணி முயற்சியை பாராட்டுறோம். ஏன்னா இவங்களுக்கு நேர்மையாலாம் போய் பதில் சொன்னாலாம் புரியாது. வீரத்துறை ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இதே போல தீகா பட்டிமன்றம் நடத்தினாங்க. கற்பில் சிறந்தது கண்ணகியா சீதையா? அப்ப இந்து முன்னணி சார்பா என்ன பண்ணாங்க, எந்த இடத்துல அந்த பட்டிமன்றம் நடப்பதாக தீர்மானம் செய்யப்பட்டதோ அதே இடத்துக்கு எதிர் இடத்துல நாங்க ஒரு பட்டிமன்றம் நடத்த போறோம், அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தே ஆகணும் என்று போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு அனுமதி கடிதம் கொடுத்தாங்க. என்னன்னா, கற்பில் சிறந்தது கதீஜாவா கன்னிமேரியா? இந்த பட்டிமன்றம் அதே தேதியில அதே நாள்ல அந்த இடத்துக்கு எதிர்க்க நடக்கும். யார் வராங்களோ, இங்க வரவங்க வரட்டும், அங்க போறவங்க போட்டோம். கொடுப்பானா? ரெண்டுக்குமே அனுமதி இல்லை. ஆக இவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் பேசினால்தான் இவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்கள் சொன்னபடி ஹிந்து திருவிழாக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தொடர் இந்த போக்கு நம்ம நாட்டில் இருக்கு. ஏன்னா நம்முடைய ஹிந்து தர்மத்துடைய ஜீவ நாடி உயிர் துடிப்பே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கூடிய திருவிழாக்கள். ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருவிழா நடந்துட்டே இருக்கும். சித்திரை திருவிழா, மாசி மாசம் திருவிழா, பங்குனி மாசம் திருவிழா, வைகாசி, எல்லா மாசமும் எல்லா ஊர்லயும் திருவிழா நடந்துட்டே இருக்கும். அந்த விழாக்கள் மூலமாகத்தான் மக்கள் மனதில் இந்த ஒரு ஆன்மீக எண்ணம் துளிர்விட்டு கொண்டே இருக்கும். ஒரு எக்கனாமிக் சைக்கிள் ஓடிட்டே இருக்கும், சுழற்சி ஆகிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நாட்டையே உயிர் துடிப்போல் வைக்கக்கூடியது இந்த திருவிழாக்கள் தொடர்ந்து. அப்போ இதன் மீது நீங்க தொடரக்கூடிய தாக்குதல் என்பது இந்து சமயத்தின் மீது தொடரக்கூடிய ஒரு தாக்குதல். அதுக்கு மக்கள் போகக்கூடாது, அல்லது அதை பத்தி கேவலமா நினைக்கணும், மட்டமா நினைக்கணும். இதை தொடர முயற்சி. நீங்க தீபாவளி பத்தி பசுமை தீபாவளி மாதிரி சொன்னீங்க. ஓணத்தை பத்தி இதே போல கேரளால அது ஒரு செக்குலர் ஓணம். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த மாதிரி அந்த முயற்சியாவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்னன்னா, நம்ம நவராத்திரி என்று சொன்னாலே பெண்மையை போற்றக்கூடிய ஒரு உன்னதமான திருவிழா நவராத்திரி. இந்த அளவுக்கு பெண்களை போற்றி பாராட்டக்கூடிய ஒரு திருவிழா வேற எங்கேயுமே இருக்குமான்னு தெரியாது. அது பெண்களுக்கு எல்லா வகையே கன்னி பெண்களுக்கு சரி, கன்னியா பெண்கள் என்று சொல்வார்கள், திருமணமான பெண்களுக்கு, சுமங்கலிகளுக்கு, எல்லாருக்கும் போற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது. அதே போல
அநீதியை அதர்மத்தை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய வெற்றி திருவிழாவாக விஜயதசமி கொண்டாடுகிறோம். அப்ப இந்த மனப்பான்மை மாத்தணும், இதுதான் அவங்க நோக்கமே. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இதுக்கு முன்னாடி என்னன்னா, முன்னாலே ஒரு பகுத்தறிவு அப்படின்னு ஒண்ணு போட்டாச்சுன்னா உடனே உங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு 2 ரெக்கம் முளைச்ச மாதிரி, 2 கொம்பு முளைச்ச மாதிரி. திருப்பி நம்ம ராமகோபால் ஞாபகம் தான் வருது எனக்கு. அவர் இதே போல தீகா சேர்ந்தவங்களாம் நாங்களாம் முற்போக்கு நீங்களா பிற்போக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அலிகேஷன். அப்ப கிண்டல், அவருக்கு உரிய அந்த காவேரி கிண்டல். எனக்கு தெரிஞ்ச முற்போக்குனா வாந்தி, பிற்போக்குனா பேதி, நீ என்ன முற்போக்கு சொல்லு என்று சொல்லிதான் அவர் கேள்வி கேட்பார் இப்படி. ஆகவே இந்த பகுத்தறிவு என்று சொன்னாலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பகுத்து அறிதல் கிடையாது, இந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பது. நீ உண்மையிலேயே நியாயமான ஆளா இருந்தா, நேர்மையான ஆளா இருந்தா, எல்லா மதத்தையும் எதிர்த்து குர்ஆன்ல இதெல்லாம் இருக்கு, பைபிள்ல இதெல்லாம் இருக்கு, ராமாயணத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எதிர்த்துன்னு வச்சுக்கலாமே, நீ நேர்மையானால் நான் ஒத்துக்குவேன். ஹிந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பது என்பது பகுத்தறிவு என்று சொன்னால் அது பகுத்தறிவு இல்லை, ஹிந்து மத எதிர்ப்பு என்பதற்காக பகுத்தறிவு என்ற முகமூடி போட்டுக்கொண்டு வரப்படுகிறது. இப்ப இவங்க பகுத்தறிவு நவராத்திரி கொண்டாடுறாங்க இல்லையா, இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், பகுத்தறிவு கிறிஸ்துமஸ் கொண்டாட பார்க்கலாம், பகுத்தறிவு பக்ரீத், பகுத்தறிவு ரம்ஜான், அதுல உள்ள கேள்வி கேளுங்க, ஒரு 10 கேள்வி கேளுங்களேன், 4 கேள்வி கூட கேட்க முடியாது, அதுக்குள்ளார ஆளே காணாம போயிடுவாங்க, நடத்தவும் முடியாது. நோட்டீஸ் அடிச்சா கூட அடுத்த நிமிஷம் நோட்டீஸ் அடிச்ச இடத்தையே பிடிச்சி உள்ள ரவுண்ட் கட்டி வச்சிருவோம். ஆக இவங்களுடைய போலித்தனமான பகுத்தறிவுங்கிறது இதுதான். இப்ப என்ன பண்றாங்க, இப்ப நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன், இவங்க இந்த மாதிரி திராவிட குழு அல்லது ஈவே ராமசாமி குழு அப்படின்னு வைங்களேன். அதாவது எப்படியே தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார், அதுக்காக ஒரு குழு அரேஞ்ச் பண்ணுங்களேன். அதே போல இவருடைய பெண் முன்னேற்றத்துக்காக இவ்வளவுலாம் பேசியிருக்காரு. பறையனும் அந்த பறைச்சியும் ஜாக்கெட் போட்டனால்தான் துணி வலி ஏறி போச்சு அப்படி சொன்னது ஒரு பொம்மையா வைங்க. அந்த மாதிரி குழுவுக்கு வீரமணியை கூப்பிட்டு திறந்து வைங்க, அறிவாலயத்துல வைங்க. ஈவே ராமசாமி செய்த புரட்சிகரமான அந்த பொன்மொழிகள் எல்லாம் குழுவா தயார் பண்ணி வைங்கள, செய்வீங்களா? ஆகவே ஹிந்து மத நிந்தனை மட்டுமே உங்களுடைய கண் முன்னால் இருக்கிறது, அது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ நிறைய தீம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நாளும் சொன்னீங்க, அதுல உள்ள எல்லாமே ஹிந்து மதத்துல ஏற்கனவே இருக்கிறது. விஞ்ஞானத்தை போற்றுவோம், ஹிந்து மதம் போற்றுவதை போல விஞ்ஞானத்தை போற்றக்கூடிய ஒரு அமைப்பு உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்து மதம் மட்டும்தான் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பாருங்க, அந்த 108 என்று நாம் சொல்கிறோம், அது என்ன 108 அப்படி பார்த்தோம்னா, பூமிக்கும் நிலாவுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 108 டைம்ஸ் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் மூன். இது எப்படி அந்த காலத்துக்கு தெரியும்? அதே போல பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் 108 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் எர்த். இந்த அறிவியல் உண்மை எப்படி தெரிஞ்சிருக்கு அந்த காலத்துல? இனிமேல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அறிவியல் என்பது, விஞ்ஞானம் என்பது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அதே போல நீர் மேலாண்மை, எங்கேயாவது குளம் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரம் இருக்கக்கூடிய சர்ச் எங்கேயா நீங்க பாக்குறீங்களா? ஆனால் எல்லா கோயிலும் தீர்த்த குளம் இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களே, தஞ்சாவூர்கார உங்களுக்கு சொல்லவே புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீர் மேலாண்மையை ஹிந்து மதம் போற்றியது போல வேற யாருமே போற்றல. தலை விருட்சம் குளம் எல்லாமே. ஆகவே இப்படி எல்லாமே சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே பகுத்தறிவை பற்றி பாடம் எடுப்பது இந்துக்களுக்கு சனாதனத்துக்கு என்பது, கொல்லனுக்கு போய் ஈ போய் அந்த கொல்லம் பற்ற ஈக்கு என்ன வேலைம்பாங்க, அந்த மாதிரி அங்க போய் ஈ இரும்பு எப்படி அடிக்குதுன்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கு, கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். இது இந்த பதில் எனக்கு கரெக்டா தெரியாது, வேற ஒருத்தர் சொன்ன பதில் தான் நான் சொல்ல போறேன். இந்த கடவுள் மறுப்பு, இறை மறுப்பு, நாஸ்திகம் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த நாஸ்திகத்தை பற்றிய அதிகமான நூல்கள் எந்த மொழியில இருக்கும்? அதிகமான நூல்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சான்ஸ்கிரிட்ல தான் தோணுது. சரியா சொன்னீங்க, உண்மையிலே நீங்க பெரிய ஞானி தான். அமர்த்தியாசன் இதை சொல்லியிருக்கிறார். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இவர்கள் முட்டு கொடுக்கக்கூடிய அமர்த்தியாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாத்திக கருத்துக்கள் அதிகம் உள்ள நூல்கள் அதிகம் உள்ள இதுவும் சம்ஸ்கிருதம் தான். அவர் நிறைய படிச்சிருப்பார், ஆனா அவர் சொன்ன உண்மையா இருக்கும். அது சொல்லிட்டு
இந்த அளவுக்கு வந்து பகுத்தறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரே இது மதம் வந்து ஹிந்து மதம் தான். வந்து அமர்த்தியாசன் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, இவங்க சொல்லக்கூடிய அமர்த்தியாசன் தான். என் பகவத்கீதையில அதான் வருகிறது. என்னன்னா, கீதையில எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர், நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பெரிய பரம ரகசியமான பல உண்மைகள்லாம் வாழ்க்கை ரகசியங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் கூட இதெல்லாம் உனக்கு வந்து ஏற்புடையதாக இருந்தால் தீர ஆராய்ந்து யோசித்து அப்புறம் நீ ஏத்துக்கோ. இந்த கீதையில கடைசியா சொல்றார். பிரம்மசூத்திரத்துக்கு வந்து சங்கரர் வந்து உரை எழுதுறார். அந்த உரையில என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து ஹிந்து மதத்துல இருக்கு, பல பேர் தெரியாது. சூரியன் வந்து நெருப்பு வந்து சுடுகிறது என்றால் நீ வந்து ஏத்துக்காத. அப்படி வேதத்திலே பல 100 இடங்களே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளாதே. நீ பிரமாணமாக கையை வச்சு பார்த்து சுட்டு நெருப்பு சுடும் ஏத்துக்கோ. இப்படி சங்கராச்சாரிய சொல்லியிருக்காங்க. இதை விட பெரிய நாஸ்திகம் எங்கெங்க தேவைப்படும், எங்கெங்க இருக்கு? ஆகவே பகுத்தறிவை பற்றி ஹிந்து தர்மத்துக்கு பாடம் எடுக்கிறதுக்கு யாருக்கு இந்த அருகதை கிடையாது. இதுக்காக இந்த உதாரணங்களை சொல்ல வரேன். இந்த கண்காட்சி, இந்த நவராத்திரி குழுவா என்ன நிகழ்ச்சியோ அது தடை செய்யப்பட வேண்டும். தடை செய்யப்படாவிட்டால் ராமகோபாலன் ஜி அவர்கள் கொடுத்த வழியின்படி ஹிந்து மண்ணின் மூலமாக அங்கு வேறு குழு எழுத்து மாதிரி ஈவி ராமசாமி குழுவோ அல்லது கருணாநிதி குழுவோ இப்படி வைக்கக்கூடிய முயற்சி செய்தால்தான் இவர்களுக்கு புரியக்கூடிய மொழியாக இருக்கும் என்று சொல்லி, அதற்கான சூழ்நிலை வராது, இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். எஸ்டிஜே அப்படிங்கிறாங்க. என்னன்னா சர்தான்சே ஜுடா அப்படின்னா என்னன்னா தலையெடுக்கிறது, அவ்வளோதான். தலையெடுக்கிறது அப்படின்னா இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான ப்ரேயரை முடிச்சுட்டு, அதுக்கு நம்ம ப்ரேயர் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செயல்பாடில் ஈடுபடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை முடிச்சுட்டு காசியாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாஸ்னா தேவி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து யதி நரசிங்க சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு சுவாமி தான் இருக்கார். அவர் தான் அதுக்கு தலைமை அந்த கோயிலே நடத்திட்டு இருக்காரு. அவரை வந்து கொலை செய்யும் நோக்கோடு அந்த கோயிலை வந்து கல்லை விட்டு அடிச்சிருக்காங்க. ஆட்சி செய்வது பாஜகங்கிறதுனால உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உடனே களத்தில் இறங்கி இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த கோயிலுக்குள்ளார ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துருக்காங்க. என்னென்னா 3 பேர், அவர்கள் இஸ்லாமியர்கள், ஆனால் இந்துக்கள்ங்கிற பெயர் தாங்கி ஆதார் கார்டில் உட்பட இந்து பெயரோட வந்து உள்ளே வந்து ஆக்சஸ்லாம் பார்த்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ராமர்களுக்கெல்லாம் ஏதோ பூஜை பண்ணுறது மாதிரி தாங்கள் வந்து பெரிய பக்திமான் மாதிரிலாம் அங்கே காட்டியிருக்காங்க. அதாவது அவருடைய ஐடென்டிட்டி பார்க்கறதுக்காகவும் யதி நரசிங்கர் எங்கே இருக்கார், அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம் அடிச்சிட்டோன்னா அப்படிங்கிற ஒரு வேவு பார்ப்பதற்காக வந்திருக்காங்களோ அப்படிங்கிற இப்போ சந்தேகப்படுறாங்க. இதுவரை அந்த கலவரத்தில் ஈடுபட்ட 8 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சிசிடிவி வைத்து ஐடென்டிஃபிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வைத்து இன்னும் பலர் கைது செய்யப்படலாம். அப்புறம் யோகி அரசுக்கே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சமூக வலைத்தளத்தில் பலரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யதி நரசிங்க சரஸ்வதிக்கு ஒரு டெத் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. பல இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது 2-3 தடவை ஏற்கனவே அட்டெம்ப்டும் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? புல்டோசர் எஃபெக்ட் பத்தலை போடுறங்க. அடுத்த கட்ட எதை எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சுவாமிஜி அவர்கள் முகமது நபியை வந்து ராவணனோடு ஒப்புமைப்படுத்தி பேசியிருக்கிறார். வேற ஒன்றும் பண்ணல. கருத்து சுதந்திரம், பேசினா என்ன தப்பு இருக்கு? யார் வேணா பேசலாம் இந்த நாட்டில். அதே கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளக்கூடிய அந்த திராணி உங்களுக்கு கிடையாது. நூபுர் சர்மாவுக்கு நடந்த கதி நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, அவங்களும் முகமது நபி பற்றி தான் பேசினாங்க. புத்தகத்தில் என்ன இருக்குதோ கோட் பண்ணியிருக்குதோ அதை சொன்னாங்க. புதுசாக அவங்க ஒன்றும் சொல்லலை. அதாவது இப்போ பாருங்க, இப்போ முகமது நபி அவர்கள் பல போர்கள் தொடுக்கிறார்கள், கிட்டத்தட்ட பல ஏராளமான போர்கள். அந்த போர் அனுபவங்கள்லாம் குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹதீஸ்ல வருகிறது. கைபர் என்ற இடம், அதாவது இப்போ கைபர்ங்கிறது ஆப்கானிஸ்தான் உள்ள கைபர் இல்லை, மெக்கா பக்கத்தில் கைபர். அந்த கைபர் என்ற இடத்துல வந்து ஜூக்கள் அந்த யூதர்களை வெற்றி கொண்டு இது பண்றாரு. அந்த சாயங்காலம் போர் நடக்குது, எல்லாத்தையும் கைப்பற்றி இவங்க தோத்து போயிடுறாங்க. இவர் முகமது நபிக்கு வெற்றி கிடைக்கிறது. அந்த போர்ல வந்து இறந்து போறாங்க, நூற்றுக்கணக்கான யூதர்கள் இறந்து போறாங்க. இறந்து போனவர்களுடைய அந்த இறந்து போய் அந்த உயிர் கூட பிரியல. அதற்குள்ளாகவே அவர்களுடைய எல்லா மனைவிமார்களையும் கைப்பற்றி நீங்கெல்லாம் பங்கு போட்டுக்கணும் சொல்லி இவரும் சில பேர் எடுத்துக்கொள்கிறார். இதெல்லாம் வரலாற்றுல இருக்கு. இதை படிச்சவங்களுக்கு என்ன தோணுது? இதை பற்றி நான் சொன்ன உடனே முகமது நபி பத்தி தப்பா பேசிட்டார். வரலாற்றுல இருக்கு.
நான் வந்து ரொம்ப நாசுக்கா சொல்றேன். நான் இன்னும் விவரமா சொன்னோம்னா அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும், வேண்டாம்னு விட்டுட்டேன் நான். அதோட நான் நாசுக்கா. அதோட இல்ல, அந்த வீடியோவும் வராது. உடனே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட்ல உடனே யாராவது ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த வீடியோவும் கிடைக்க முடியாமல் செய்து விடுவார்கள். ஆகவே உள்ளதை சொன்னால் உடனே வந்து ஏற்கனவே இருக்கு, இதெல்லாமே வந்து வரலாற்றில் உள்ள பதிவுகள். அதை சொன்னோம்னா உடனே வந்து நீ நான் அப்படிதான் இருப்பேன் நீ சொல்லக்கூடாது, உடனே ஐ வில் உனக்கு பத்வா விதிக்கிறேன், தலையை எடுக்கிறேன். நீ கூட தலையெடுக்கிறோன்னு நான் வேற எதாவது நினைச்சேன், தலையும் நினைக்கிறேன். தலையெடுக்கிற சொல்லு தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தலையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைச்சேன் நான். பார்த்தா இது வேற தலையா இருக்கு. அதனால இந்த அளவுக்கு வந்து இந்த இஸ்லாமிக் பிளாஸ்பெமி, அதாவது அதை பற்றி தப்பாவே அது சொல்லவே கூடாது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உயிர் மேல வந்து ஒரு பயத்தினால்தான் இந்த இஸ்லாம் உலகம் முழுக்க வந்து இதுன்ற அளவுக்கும் இருந்து கொண்டிருக்கிற காரணமே அதுதான். இதுலயே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்தது. இந்த இஸ்லாமிக் பிளாஸ்மின்னு நீங்க சொன்னதுனால, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இமாம், அவர் தான் வந்து எல்லாருக்கும் ஃபத்வா பிறப்பிப்பார். அவருடைய ஸ்பீச்சுக்கு எல்லாரும் வருவாங்க. அப்படி அவர் பிளாஸ்மி இது மாதிரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவர் 2-3 பேர் மீது ஃபத்வா பிறப்பிச்சார். அவர் பார்த்தோம், நம்ம ஒரு சிங்கள ஒரு டெக்ஸ்டைல் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு, அந்த இது அப்படி பண்ணார்னு சொல்லி அந்த யூனிட்ல வேலை பார்த்த பாகிஸ்தானியர்களே வந்து அவரை கொண்டாங்க, அப்படியே எரிச்சு கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கிறிஸ்டியன், அவரை கொண்டாங்க. எல்லாம் இவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டாங்க. இவர் பேச்சுவாக்கில் இது மாதிரி நிறையா சர்மன் கொடுப்பாங்க இல்லையா, ஃப்ரைடே ப்ரேயரு, அது மாதிரி ஒன்று கொடுக்குறப்ப பேச்சுவாக்கில் இவர் அது உண்மையை சொன்னாரா என்னன்னு சொல்ல, நபிக்கு பெரிய படிப்பறிவு இல்லை, அவர் படிக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் பேசிட்டு நம்ம எப்பவும் நம்ம பேசுகிறோன்னு நடந்துட்டார். இப்போ என்னன்னா, நீ நபியையே வந்து படிக்காதவன் நீ சொல்லிட்டியா, ஓன் தலைக்கு நாங்கள் விளை வைக்கிறோன்னு சொல்லி இப்போ அவரை தேடிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அவர் ஏதோ இப்போ யூஎஸில் எங்கேயோ அடைக்கலம் புகுந்து தன்னை உயிரை காப்பாற்றி கொள்ள அவர் மன்னிப்படு வீடியோலாம் பல பேர் போட்டாங்க. அப்படி இருந்தாலும் நீ தான் சொல்லியிருக்க, நபியை யாராவது கிண்டல் செய்து பேசினால் அந்த நாட்டுடைய சட்டம் அதற்கு தீர்வு இல்லை, கொலை செய்வது தான் தீர்வுன்னு நீ சொல்லியிருக்க, அதை நோக்கி நான் உங்களை தேடிட்டு இருப்போன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிளம்பியிருக்காங்கிறத ஒரு செய்தி அதோடு சேர்த்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ கூட சமீபத்தில் பாருங்க, பாகிஸ்தானில் நம்ம ஜாகிர் நாயக் வந்திருக்காரு. ஆமாம், வந்தோடனே உலகம் அமைதி பெறுவதற்கு என்ன ஒரு வழின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே வரையில் பதில் சொல்லி, ஒரே வழி தான், சிம்பிள், ஒன் லைன், எல்லாரும் வந்து முஸ்லீமா மாறணும், அப்போதான் உலகம் அமைதியாக இருக்கும். அப்போ இஸ்லாமியர் அல்லாதவர்களை இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதுதான் உலக அமைதிக்கான ஒரே வழி என்று ஜாகிர் நாயக் சொல்கிறார். இப்போ இங்கே உள்ள முஸ்லீமா ஏற்றுக்கிறாங்களா? நம்ம கேள்வி அதுதான். அப்போ மற்ற நம்பிக்கை உள்ளவர்கள், மற்ற வழிபாட்டு உரிமை உள்ளவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று ஜாகிர் நாயக் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல அவங்க சொன்னது தப்பு என்று இவங்க சொல்ல தைரியம் இருக்கா? அப்ப ஏத்துக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப நாம என்ன நினைக்கிறேன்னா, அப்ப ஜாகிர் நாயக் சொன்னது நீங்க எல்லாம் ஏத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப இந்த நாட்டினுடைய ஐபிசி இப்பதான் பேர் மாத்திட்டாங்க. நம்ம நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமாக கருத்துக்கள் வந்து குரான்ல இருக்கு. குரானை நம்பாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களை வந்து வெட்டி கொள்ளலாம்னு இருக்கு. அவர்கள் வந்து விரல் நுனியை வெட்டுங்கள், பிடரியை வெட்டுங்கள், குரான்ல இருக்க வசனங்கள், ஹதீஸ்ல இருக்கு. அப்ப தடை செய்யலாமா? அப்ப ஏற்றுக்கொள்ளவர்கள்லாம் இது நம்பக்கூடியவர்கள்லாம் வந்து கைது பண்ணலாமா? நீ அப்படி கேட்ட நான் அப்படி கேட்க முடியும் இல்லையா? இது ஒரு பெரிய ஒரு முரண்பாடு என்னன்னு பாருங்க. இப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு இன்னும் ஜாகிர் நாயக் சொன்னதுக்கு ஒரு முரண்பாடு சொல்றேன் பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உலகமே வந்து அமைதியாயிடும் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம நாட்டு சுதந்திரம் அடைந்தப்போ 47ல் பெங்கால் 2ஆ பிரிஞ்சது. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் 2ஆ பிரிஞ்சது. ஆனால் ஒரே பாகிஸ்தான் தான். ஆனால் வங்காள மொழி பேசக்கூடிய முஸ்லீம்கள் வந்து உருது மொழி பேசக்கூடிய முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ முடியாத காரணத்தினால 70ல் பங்களாதேஷ் தனியாக வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் அம்பேத்கர் ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுத்தார். என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி முஸ்லீம், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம், தெலுங்கு பேசக்கூடிய முஸ்லீம், கன்னடம் பேசக்கூடிய முஸ்லீம், மலையாளம் பேசக்கூடிய எல்லாமே தனித்தனியாக பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிட்டோம், பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி பிரிச்சிடலாம் என்று சொன்னார். அந்த மாதிரி நடக்கலை. அந்த மாதிரி செஞ்சிருந்தா என்ன இருக்குன்னா, ஒரு பெங்கால மொழி பேசக்கூடிய ஒரு முஸ்லீம்கள் சேர்ந்து தனி பங்களாதேஷ் உருவானது போல இவங்க எல்லாம் அந்த மாதிரி பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருந்தா என்ன இருக்குன்னா, பாகிஸ்தான்ல வந்து ஒரு ஆந்திரா பாகிஸ்தான், ஒரு மலையாள பாகிஸ்தான், ஒரு உருவாயிருக்காது, மராத்தி பாகிஸ்தான்,
இத்தனை உருவாயிருக்கும். ஆக ஒரு மொழியின் அடிப்படையில் கூட சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தன்மையே இல்லாத ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அதுக்கு உதாரணம் இந்த பங்களாதேஷ். இதே பங்களாதேஷ்ல அகமதியா சேர்ந்திருக்க முடியுமா? அல்லது வேற சியா சுனி சேர்ந்திருக்க முடியுமா? ஏன் ஈரான் ஈராக் சண்டை நடந்துட்டு இருக்கு? நம்ம ஊர்ல வந்து பட்டாணி ராவத்தர் ஒன்னா சேர்ந்து லப்பைய எல்லாம் சேர்ந்து இருப்பாங்களா? மரக்காயர் சேர்ந்து இருப்பாங்களா? ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான். அந்த ஒரு இதை அடிப்பாங்க, விளையாடுவாங்க டென்னிஸ். அந்த அம்மா பேர் ஷானியா மிர்சா. மிர்சா வந்து உயர்ந்தது குடி. அந்த மிர்சாவும் லப்பையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா? நடக்குமா அதெல்லாம்? ஆக இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டது அதிகமான பேர் இறந்து போனது யாருன்னா இஸ்லாமியர்கள் தானே தவிர மற்றவங்களும் அப்புறம் கம்மியா தான். இன்றைக்கு இஸ்லாம் வந்து உலகத்துல அமைதியை இஸ்லாமிய மத்தியில கூட ஏற்படுத்த முடியவில்லை, தோற்று போன ஒரு மார்க்கம் தான் அது. ஆகவே அப்படிப்பட்ட மார்க்கத்தின் சார்பாக இப்படி வந்து ஒரு வன்முறை, ஒரு மிரட்டல் வந்திருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்துல கூட பாத்தீங்கன்னா இதே போல சுவாமி ஸ்ரத்தானந்தர் அவரை வந்து அப்துல் ரஷீத் என்பவர் வந்து உள்ள போய் பாயிண்ட் பிளாங்க சுட்டு கொண்டார். அவர் மதமாற்றத்தை எல்லாம் தடுத்தார் என்ற காரணத்திற்காக. கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு இன்சிடென்ட் நல்ல வேளை தப்பிச்சிருக்காரு. இதனால ஆதார் கார்டெல்லாம் இனிமேல் யாராவது வச்சுட்டு வந்தாங்கன்னா 2 times 3 times 4 times செக் பண்ணணும். ஹிந்து பேர்களை ஒளிந்து கொண்டு ஹிந்து தலைவர்களை, இந்து சன்னியாசிகளை கொலை செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சி தடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வத்துடைய பலத்தினால. அதனால இந்த காஃபிர், ஜிஹாத் போன்ற இந்த வார்த்தைகள் தடை செய்யப்பட்டால்தான் இப்படிப்பட்ட மதவெறி எண்ணங்கள் இந்த மார்க்கத்திலிருந்து நீங்கும். அது ஏற்கனவே ராம்மாதவ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தைகள் நீக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய நல்ல பாடம். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இது வந்து ஒரு கடைசி ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம், எச்சரிக்கைன்னு சொல்லலாம், எப்படியானாலும் நக்சலைட்டுகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு தேசிய நீரோட்டத்தோடு சேர்ந்துருங்க. நாடு இப்போ எல்லா பகுதியிலும் முதல்லலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் வளர்ச்சிங்கிறது இருக்கும். அது பெரிய மெட்ரோ சிட்டி, பெரிய முக்கியமான ஸ்டேட்டில் மட்டும்தான் பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறதுனால அங்கே மட்டும் வளர்ச்சி இருக்கும். இப்பொழுது நாட்டில் எல்லா பகுதியிலையும் வளர்ச்சி இருக்குது. ஒன்று சொல்லப்போனால் நார்த் ஈஸ்டில் உள்பட வளர்ச்சி இருக்குது. பின்தங்கிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்லையும் வளர்ச்சி திட்டங்கள் நூக்கன் கார்னர் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு. அதனால் இப்பொழுதும் நீங்கள் வந்து புரட்சி போராட்டம்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லாம் ஒப்படைத்து விட்டு தேசிய நீரோட்டத்தோடு சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதை அந்த மாவோயிஸ்டுகள் காதில் எட்டியதா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக போராடினாங்க போல இருக்கு. நேற்று வந்து சத்தீஸ்கரில் ஒரு 28 மாவோயிஸ்டுகளை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. எஸ்டிஎஃப்னு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கார்ட்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு என்கவுண்டர் ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. அதில் 28 பேர் இறந்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன். சத்தீஸ்கரில் அதிகமாக நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய என்னென்னா அரசு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு இருந்ததும்பாங்க. தெற்கு பஸ்தர் நாராயண்பூருங்கிற பகுதியில் தண்டேவாடா பகுதி பக்கத்தில் இது நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நல்லா சொன்னீங்க. அந்த பஸ்தர், தெற்கு பஸ்தர் பகுதியிலேருந்து இது வரைக்கும் அரசாங்க நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இது வரைக்கும் உள்ளே போனதே இல்லை. இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்ச இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட சென்சஸ் கூட எடுத்தது இல்லை. யார் கவர்மெண்ட் சம்பந்தமான கலெக்டரோ இல்லை வேற ஏதோ ஒரு ரெவென்யூ ஆஃபீஸரோ வேற யாருமே எந்த ஆளுமே அங்கே உள்ளே போனதே கிடையாது. அங்கே என்ன யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரிய கூட தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய ரோடு கூட அவங்களே தான் மாவோயிஸ்டுகள் அவங்களுடைய போக்குவரத்துக்காக அவங்களே போட்டுக்கிட்டா தான் உண்டும்பாங்க. அது மாதிரி தனி ராஜ்யம், எனக்கென்று ஒரு ராஜ்யம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு நோ கோ ஜோன் என்று இருந்த ஒரு இடத்த முதல் முறையாக அந்த இடத்துக்குள்ளார நம்முடைய காவல்துறையெல்லாம் சேர்ந்து போய் அந்த உள்ளே பிடிச்சிருக்காங்க. அவர்கள் நீங்கள் சொன்னபடி ஏற்கனவே எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறார்கள். காது கேட்கலன்னு நினைக்கிறேன், சரியா கேட்டிருக்காது. சீனால எதுவும் சொன்னாதான் காதல். சீனாலன்னு சொன்னா கேட்கும். அதாவது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து சுற்றி வளைச்சி உள்ளுக்குள்ளார புகுந்து ஒரு பெரிய போராட்டம். அதன் பிறகு இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயுதங்கள், AK-47 ஆயுதங்கள்லாம் பிடிபட்டிருக்கின்றன. அதில் ஒரு பெரிய ஒரு மாவோயிஸ்டுடைய அந்த அந்த இதுக்கு வந்து முடிவு கட்டப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும். ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னார், அநேகமாக அது வந்து முடிவு கொண்டு வரப்படும் என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு 3 வருடங்கள் தான் மேக்சிமம், அதுக்குள்ளார முழுசாக ஒழித்து விடுவோம். கிட்டத்தட்ட அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்று இந்த பஸ்தர் பகுதி தான் இருந்தது. அதையும் இப்போ பிடிச்சிருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், பெரிய எக்ஸ்பிரஸ் வே வந்து பஸ்தர் பகுதி வழியாக போடப்பட்டது. கீழே வந்து அடியில் வந்து காட்டு விலங்குகள் போகிறதுக்காக ஃப்ரீ வழி, மேலே வந்து ஓவர் ஹெட் அந்த பாலம் மூலமாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து கனெக்டட் நாட்டினுடைய மற்ற பகுதியோடு பஸ்தர் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இதெல்லாம் இப்போதான் நடந்திருக்குது இந்த மாற்றங்கள்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனில் 185 பேர் வந்து தே ஆர் நியூட்ரலைஸ்டு. அவர்கள் வந்து ஆயுதங்கள் எல்லாம் இருந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் அப்படி சாதாரண மனிதர்கள் ஆகிட்டார்கள். அதே போல் 663 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 556 பேர் அவர்களால் தானாகவே சரண்டர் ஆகியிருக்காங்க. இது தவிர அந்த பகுதியில் 277 புதிய சிஆர்பிஎஃப் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுக்க வந்து நார்மல்சி வந்தாச்சு என்று சொல்ல முடியும். அதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம். இதில் என்னன்னா, இத்தனை நாட்களாக அந்த காட்டுப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் பல பேர் வந்து இவருடைய அடக்குமுறைக்கு பயந்து வாழ்ந்திருக்காங்க. இப்போ இந்த போலீஸ்லாம் வந்த பிறகு யாரும் துப்பெல்லாம் கொடுக்கல, போலீஸ் வருதுன்னு சொல்லலை, அவங்களும் உதவி செஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். 2018ஆம் வருஷம் வந்து பத்திரிகையில் வந்த செய்தி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. அங்கே என்ன இருக்குன்னா, இந்த பஸ்தர் பகுதியில் அங்கெல்லாம் அவங்க தான் கட்ட பஞ்சாயத்து, அவங்க தான் நீதிபதி, எல்லாம் அவங்க தான். அந்த கிராம மக்கள் மத்தியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து அந்த மாவோயிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அந்த தீர்ப்புக்கு பாதிப்புக்குள்ளவன் வந்து எதிர்த்திருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் என்ன அநியாயமாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி எதிர்த்திருக்காரு. நான் வந்து போலீஸுக்கு நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். அவருக்கு வந்து மனைவிக்கு 4 மாத குழந்தை. உடனே அந்த பொண்ணை தரதனை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு முன்னாலேயே அந்த குழந்தைய அடிச்சே கொலை பண்ணி அவங்க கண் முன்னாலே அந்த பொண்ணை வச்சு புதைக்க வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானம் மிக்கவர்களே இந்த மாவோயிஸ்டுகள். அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆகவே தே டிசர்வ், அவர்களுக்கு தேவையான தகுதியான தண்டனை கிடைத்திருக்கிறது. இந்த மாவோயிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காட்டுலயும் இருப்பாங்க, நாட்டிலையும் இருப்பாங்க. அவங்க காட்டுல வந்து துப்பாக்கி வச்சிருப்பாங்க, இங்க வந்து பேனா வச்சிருப்பாங்க, பத்திரிகை மவுண்ட் ரோட்ல இருப்பாங்க. மவுண்ட் ரோடு மாவோயிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, பத்திரிகையாளரா இருப்பாங்க, அல்லது மார்க்ஸா இருப்பாங்க, கல்யாணியா இருப்பாங்க, அறிவுஜீவி என்று சொல்லிக் கொள்வார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஒண்ணுதான். ஆகவே இத்தனை நாட்களாக மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய சக்தியாக இருந்த மாவோயிஸ்ட் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது. நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கிறது. இந்த பஸ்தர்ங்கிறது ரொம்ப அருமையான பகுதி. அந்த பகுதியை பற்றி சொல்லும்போது நம்ம நயாகரா நீர்வீழ்ச்சி பார்த்துருக்கோம் இல்லையா, நயாகரா நீர்வீழ்ச்சி போலவே வந்து அதே போல ரெப்ளிகா, அளவு கொஞ்சம் சின்னதான அதே போல இருக்கும், நயாகரா போலவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி சித்திரக்கூடு நீர்வீழ்ச்சி என்ற பெயர். அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சி இந்த பஸ்தர் பகுதியில் இருக்கு. ஆனால் இத்தனை நாளாக வந்து யாருமே பொதுமக்களை போக முடியாது, ஏன்னா போனால் கடத்திட்டு போயிடுவாங்க, உயிரோடு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது. இந்த மாவோயிஸ்ட் போனதுனால இப்போ சுற்றுலாத்துறை மேம்படும், ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முயற்சி எடுத்த உள்துறை அமைச்சர்களுக்கும் மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நம்முடைய வணக்கங்களும் பாராட்டுதலும். இந்த செய்தியை சொல்லும் பொழுது திரு வெங்கடாத்திரி அவர்கள் பஸ்தரில் எப்படி மாவோயிஸ்டுகள் எவ்வளோ கொடூரமாக நடந்து கொள்வார்கள்னு சொன்னார். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்த கேரளா ஸ்டோரியில் லவ் ஜிகாத்துங்கிறது எப்படி நடந்ததுங்கிறத ஒருத்தர் சினிமாவாக எடுத்தார், இந்த கேரளா ஸ்டோரி. அதே டைரக்டர் பஸ்தர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கிறார். நம்ம ஓடிடி தளத்தில் ஜீல இருக்குது, நேயர்கள் வாய்ப்பு கிடைத்து அதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு மாவோயிஸ்டுகள் குரூரமாக எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்னு அதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இதுவரை நாம் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, மிக்க நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வரும் திங்கள் அன்று மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.